இன்னைக்கு நம்ம டீப் டைவ், அதாவது இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமா, இந்த சுவாரஸ்யமான அலசல்ல கலந்து கொள்றதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்க ரெகுலரா நம்ம நிகழ்ச்சியை கேட்கிறவரா இருந்தா உங்களுக்கு புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுலயும், தினமும் பார்க்குற சாதாரண விஷயங்களை முற்றிலும் ஒரு புது கோணத்துல அலசுறதுலயும் எவ்வளவு ஆர்வம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற மூல ஆதாரம் ரொம்ப ரொம்ப சின்னது, ஆனா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் ரொம்ப பிரம்மாண்டமானவன். ஒரு கவிதை இல்லையா? ஆமா, கவிஞர் உண்ணவன் எழுதிய மரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கவிதை தான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட அடிப்படை. என்னது, ஒரு கவிதையை வச்சு இன்னைக்கு முழுசும் பேச போறீங்களான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வெறும் சில வரிகள்ல ஒரு மரத்தோட அறிவியல், அது இயங்குற விதம், அதோட தத்துவம்னு ஒரு பெரிய உலகத்தையே இந்த கவிதைக்குள்ள அவர் கொண்டு வந்திருக்காரு. அத படிச்சப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கும் அதே பிரமிப்பு தான். இந்த சின்ன கவிதைக்குள்ள இவ்ளோ பெரிய சயின்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஆச்சரியத்தோட தான் இன்னைக்கு இந்த உரையாடலை நம்ம ஆரம்பிக்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், நாம தினமும் காலையில வேலைக்கு கிளம்பும் போதோ இல்ல வெளியில நடக்கும் போதோ எத்தனையோ மரங்களை கடந்து போறோம். ஆனா என்னைக்குமே அதை நின்னு நிதானமா கவனிச்சிருக்கோமா? ரொம்ப குறைவுதான். நம்ம மனசு மரங்களை வெறும் காட்சி பொருளாவோ சாலையை அழகுபடுத்துற உயிரற்ற கம்பங்களாவும் தான் பார்க்க பழகிடுச்சு. ஆனா உண்மை என்னன்னா, ஒவ்வொரு மரமும் ஒரு பிரம்மாண்டமான பயாலஜிக்கல் மெஷின், ஒரு முழுமையான